Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சொரக்காய் யூஸ் பண்ணி அடை தோசை ஒரே மாவில் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் இட்லி ரைஸ், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சுத்தம் பண்ணிவிட்டு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுடுங்க. இப்போ சொரக்காய் நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. இதில் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். 2 சைடும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. அதில் ஒரு 4 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ரெண்டும் போட்டு நல்ல கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற சொரக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் சொரக்காய் துருவி வச்சதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் மாவை. ஃபஸ்ட்டு அடையாக ஊற்றிக்கலாம். நம்ம துருவி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கரண்டியில் ஒட்டும் சொரக்காய். பட் ஆனால் இந்த மாதிரி துருவி போட்டு ஊற்றும்போது நல்லா வாயில் கடிப்படும் சொரக்காய். நல்லா க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடையாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதே மாவுலேயே தோசையாக ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மாவு இழுக்கிற பதத்தில் இருக்குது. இந்த தோசையாக ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போதும் ஊற்றுற தோசை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சுரக்காயோட டேஸ்ட்டும் அதில் லைட்டாக தெரியும். பாருங்கள், தோசை நல்லா திருப்பி போடவும் வருது. நீங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஊற்றுற தோசை மாதிரியே இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான முருகலான அடை தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் வெங்காய சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கலக்கலாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்